ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் ஐ யூஸ்வலி மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரீஸோட 15th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒரு வேளை 14th எபிசோட மிஸ் பண்ணியிருந்தால் கவலைப்படாதீங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பட் சடன்லி மிடில் ஆஃப் த ஃபைட் டின்ஜி ஸ்லாஷ் பண்ணப்படுறாரு. டர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன் சடன்லி கம்ப்ளீட்லி டிசார்ம் ஆனோம்னு யோசிக்கிறாரு. வேனிஸ் ஆகிற வரைக்கும் யான்சியா மேலே ரிப்பீட்டட் கிளா அட்டாக் அன்லீச் பண்ணுறாரு. டிசப்பியர் ஆனதை டின்ஜி நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் ரியாக்ட் பண்ண டைம் இல்லை. யான்சி ஸ்வாட பேக்கில் அட்டாக் பண்ணுறான். மேன் லெட் அவுட் பண்ணுறான்னு கத்துறான். எவரி ஒன்னையும் பேக் ஃபோர்ஸ் பண்ணுது. ஜியாயன் ஸ்வாடை ட்ராப் பண்ணி மாஸ்டர் அட்வான்ஸ் ஆக ஓப்பனிங் கிரியேட் பண்ணும்போது யா ரீட்ரீட் ஆகிறான். யான்சியா டின்ஜியோட பாடி அக்ராஸ் கிளீன் கட் மேக் பண்ணுறான். யூஸ்லெஸ் பேஸ்டர்னு கூப்பிட்றான். டர்ன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் யான் ஸ்வாட் ஸ்விங் பண்ணுறத கீப் அப் பண்ணி ஃபினிஷ் ஹிம் ஆஃப் பண்ண மூவ் பண்ணுறான். ஃபேமிலி ஹெட் மேலே செவரல் கட்ஸ் லேண்ட் பண்ணுறான். டின்ஜி கத்துறாரு. கிரவுண்டில் ஷெவரான அவரோட ஆம்காக க்ரை அவுட் பண்ணுறாரு. ஹீல் பண்ண பிரிசிஸ்ட்டை கூப்பிட்றாரு. ஆனால் யான்சி பேக்கில் அப்பியர் ஆகுறான். கிராவிடேஷனல் ஷாக் வேவ் யூஸ் பண்ணி புஷ் அவே பண்ண மேன் ட்ரை பண்ணுறாரு. ட்ரேஸ் லீவ் பண்ணாமல் ஃபேர் அவேல யார் ரீஅப்பியர் ஆகி வாட் வாஸ் ராங் ஸ்கேடா இருக்கியான்னு கேட்குறான். ஓல்டு மேன் அகைன் பிரிஸ்ட் கால் பண்ணுறாரு. ஏன் எட் ஹெல்ப் பண்ணலைன்னு கேட்குறாரு. பிரிஸ்ட் கோஸ்டால் டிஃபீட் செய்யப்படுறத நோட்டீஸ் பண்ணுறாரு. என்டையர் ஆர்மியும் கோஸ்டால் டிஃபீட் செய்யப்பட்டுச்சு. தன்னோட கோஸ்ட் ஹவுஸை இருந்த ஒன்று மாதிரியே இருக்குன்னு ரியலி தாட் பண்ணிக்கலான்னு யான்சி கேட்குறான். ரிவர்ஸ் மேலிஃபிக் பொசஷனை யூஸ் பண்ணுறான். லெஜெண்டரி ஸ்கில்லுக்கு தேங்க்ஸ். காட்ஸ் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதை விட ஃபார் பியாண்டுன்னு சொல்கிறான். டின்ஜி மூமெண்ட் ஆஃப் ஃபியர் ஃபீல் பண்ணி ரன் பண்ண டர்ன் பண்ணுறாரு. ஜியோன் ஸ்வாட் அண்ட் ஷீல்டை கிரவுண்டில் ஸ்லாம் பண்ணி பேத்தை பிளாக் பண்ணுறான். எனி டிரெக்ஷன் எஸ்கேப் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறான். என்டையர் ஃபீல்டு வால் ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்டு சீல்ஸாக மாறுறத பார்த்து டின்ஜி டெரிஃபை ஆகுறாரு. யான்சியை அப்ரோச் பண்ணி இது எக்ஸ்க்ளூசிவ் ஸ்வாட் கார்டு ஸ்கில்லு அப்சல்யூட்லி ஸ்வாட் அண்ட் ஷீல்டு ஃபார்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எஸ் ரேங்க்கு கீழே இருக்கிற நோ ஒன் இதில் இருந்து எவர் எஸ்கேப்டு. ஆனால் ட்ரை பண்ண அவர் ஃப்ரீயாக இருந்தார். டின்ஜி டிவைஸ் ஹோல்ட் அப் பண்ணி எனி க்ளோசர் வர வேணாம்னு வார்ன் பண்ணுறாரு. கிராண்ட்ஃபாதர் கிட்ட இருந்து கிடைச்ச எஸ் ரேங்க் ஐட்டமான வாய்ட் பாமை ஹோல்டு பண்ணுறாரு. அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆனால் யான்சியோட ஹெல்த் லெவல் வச்சு பார்த்தா டெஃபினெட்லி டை ஆவார்னு கிளைம் பண்ணுறாரு. தாராளமாக விடின்னு யான்சியா ஜஸ்ட் சொல்கிறான். டென்ஜி ரெடியாகி யான்சியா டெத்தை தேடிக்கிறதா சொல்கிறாரு. ஹை ஹெல்த் வச்சு எக்ஸ்ப்ளோஷனில் சர்வை பண்ணலாம். பெண்பெனை ப்ளோ பண்ணால் கூட ஜஸ்ட் ரிவைவ் பண்ணிப்பேன்னு யான்ஸ் ரிப்ளை பண்ணுறான். அப்புறம் அட்டாக் பண்ணி தன்னை பொறுத்தவரை டின்ஜியால் ஒரு அடி கூட முடியாதுன்னு சொல்கிறான். டின்ஜியோட அதர் ஆமை செவர் பண்ணுறான். வாய்டு பாம் கிரவுண்டில் விழுது. யானி நீல் பண்ண ஆர்டர் பண்ணுறான். மேன் ஒபே பண்ணுறாரு. அங்கிள் ப்ரூட்டலி டிஃபீட் ஆகிறத பார்த்து டின்ஸு ஃபியரில் க்ரை பண்ணும்போது ஜியாவோ டிஸ்டன்ஸ்ல இருந்து வாட்ச் பண்ணுறான். யானி ஸ்வாடை நெக் பேக்கில் பிளேஸ் பண்ணுறான். விட்டுட்டு போகிறதுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்குறான். இன்வென்ட்ரியை பார்த்து யானி லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃபரன்ஸ் ஐட்டம் நோட்டீஸ் பண்ணுறான். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹெல்த் போர்ஷன்ஸ் உட்பட போர்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதோட ஸ்லோ ரெக்கவரி ஸ்பீடு ட்ராப் இன் த பக்கெட் மாதிரி இருந்திருக்கணும்னு கன்க்ளூட் பண்ணுறான். யூஸ் பண்ணியிருந்தா கூட பென்பனோட ஃபார்மர் மாஸ்டர் எப்படியும் செத்துருப்பாரு. ஹீரோ ரீகால் பண்ணுறான். இந்த மேனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட சோல் மிரர் வேர்ல்டில் அப்பியர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லி ஒன் ஆஃப் த அண்டெட்டா பிண்ட் ஆகிடுச்சு. ஆப்போனன்ட்ஸை டிஃபீட் பண்ணுறது மூலமாக ஹை லெவல் அண்டெட் ஆர்மியை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். ஆனால் ஒன் மேனை உயிரோட விட டிசைட் பண்ணுறான். லேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யங்மேன் ஏஜுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சர்வைவலில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. ஜியாவோட கைட் பண்ணது அந்த பாய் தானோ நவ் அவ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. கிரவுண்டு வாட் டு டூன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் தேர்ட் மாஸ்டர் டிஃபீட் ஆனதில் டிங் ஃபேமிலி ஷியோர்லி ரீட்டேலேட் பண்ணுவாங்க. யங்மேன் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஹீரோ அட்டென்ஷன் அட்டாக் பண்ண சர்வை பண்ண மாட்டான்னு அனதர் மேன் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஹீரோ டெக்கெட்ஸ் அகோ அவங்க ஆன்செஸ்டரை டிஃபீட் பண்ணுறாரு. நவ் ஈவன் ஸ்ட்ராங்கர்னு ரிமைன் பண்ணுறாரு. யானி அக்ரி பண்ணி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனால் ஸ்ட்ரென்த் பில்டப் பண்ண போதுமான டைம் இருக்காதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறான். டிங்கு கூட ஃபைட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு குயிக்லி லெவலப் ஆகணும். சடன்லி நோட்டிஃபிகேஷன் அப்பியர் ஆகுது. லெவலப் ஆனு ஹீரோ யோசிக்கிறான். ஹண்ட்ரட்டை சென்ட் பண்ணி மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ணுது. குவைட் எஃபெக்டிவ்னு ரியலைஸ் பண்ணுறான். கரண்ட் லெவல் அண்ட் எக்யூப்மெண்ட் வச்சு பிளேஸை கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணலாம். ஆனால் டஞ்சன் இஸ் நோ லாங்கர். ஹேபிட் க்ரோத் சஸ்டெயின் பண்ணால் போதும்ல.
சென்ட் அவுட் பண்ணதுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் ரீசன் இருந்தது. டஞ்சன் லார்டை ஃபைண்ட் பண்ண டைம் வந்தாச்சு. அன்லைக் ஹிடன் பாசஸ் வேண்டரிங் லார்ட் மாதிரி இல்லாமல் டஞ்சன் லார்டு தான் கோர் ஆஃப் எல்லாத்துலையும். டிஃபீட் பண்ணால் என்டையர் பிளேஸும் அழியும். டஞ்சன் என்ட்ரன்ஸ் டீச்சரால் கார்ட் பண்ணப்படுது. ஃபேமிலி தேர்ட் மாஸ்டர் டிங்கால உள்ளே கொண்டு வரப்பட்டதை பார்த்துருப்பாங்க. ஜியாவோ ஃபேமிலி இப்போ தனியாக போனால் டெஃபினெட்லி சஸ்பீசியன் ரைஸ் ஆகும். டஞ்சன் கிளியர் பண்ணி டிசப்பியர் ஆக்கினா மட்டும்தான் ஜியாவோ ஃபேமிலி சோஸால எஸ்கேப் ஆக முடியும். திஸ் வே டிங் ஃபேமிலியால் தேர்ட் மாஸ்டர் டிஃபீட் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதனால் அவங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும். லார்டு டிஃபீட்டட்னு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்விரான்மெண்ட் ஃபால் அப்பார்ட் ஆக பிகைன் ஆகுது. உமன் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. லார்டை டிஃபீட் பண்ணிட்டதாகவும் ரிசல்ட்டிங் சாஸ் டிங் ஃபேமிலியை மாஸ்டர் டிசப்பியரன்ஸுக்கு குயிக்லி ரியாக்ட் பண்ண ப்ரிவென்ட் பண்ணணும்னு யான்சி இன்ஃபார்ம் பண்ணுறான். கன்ஃபியூஷனில் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் வைல்ட் சேஃபாக இருக்கலாம்னு சொல்கிறான். இன்வெஸ்டிகேஷனில் ட்ரூலி ப்ரெஷர் பண்ணப்பட்டா மொத்த பழியையும் தம் மேலே புட் பண்ண சொல்கிறான். அப்புறம் ஹீரோ 100 கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நோட்டிஃபிகேஷன் ரிவீல் பண்ணுது. அவன் டஞ்சன் லார்டு டிஃபீட் பண்ணதுக்கு 5000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் மிரர்டு வேர்ல்டு ஸ்கில் அகைன் பண்ணதா. லார்டை டிஃபீட் பண்ணால் மட்டும்தான் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்டைன் பண்ண முடியும்னு யான்ஸ் ரியலைஸ் பண்ணுறான். இது டிங்குனுக்கு அகைன்ஸ்டான ப்ராக்ரஸை ஸ்பீடப் பண்ணும். சீன் டைகூன்ஸ் பிரைவேட் டஞ்சனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. மேன் கார்ட் பண்ணுறான். செக்யூரிட்டியை ரியலி ஸோ சீரியஸ்லி டேக் பண்ணணுமான்னு யோசிக்கிறான். சடன்லி யானி காட் பிகைனில் அப்பியர் ஆகிறான். பிரைவேட் டஞ்சன் இன்வைட் பண்ண யாருக்கு டேர் இருக்குன்னு யோசிச்சு கார்டு பிளே பண்ணலாம்னு சஜஸ்ட் பண்ணுறான். கார்டு பிகைனில் ஷிஃப்ட் மூவ்மெண்ட் நடக்குது. சம்மோன் பீயிங் தேருங்கிற ஃபீலிங் ஜஸ்ட் இமேஜினேஷனானு யோசிச்சு டேர்ன் அரவுண்ட் பண்ணுறான். பிரைவேட் செக்டார் கார்ட்ஸ் அட்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஓல்டுன்னு ஹீரோ ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு இந்த பிரைவேட் டஞ்சன்ஸு ப்ராக்டிகலி டிஃபென்ஸ்லெஸ். டஞ்சன் இன்சைடில் டிஃபீட்டட் கார்ட்ஸை அவன் கடந்து போகிறான். வெரி ஜூன் போர்ட்டலில் இருந்து ஒன் ஆஃப் ஹிஸ் கிரியேச்சர்ஸ் எமர்ஜ் ஆகுது. டிங்கான ஜூன் டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறான். ஆனால் அன்டில் அப்புறம் ஹோல்டு பேக் பண்ணணும். அனதர் லார்டு ஃபேஸ் பண்ணும்போது ஸ்டேயிங் காமில் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்ஸ் மோர் லெவலப் ஆகுறான். காம் ரிமைன் ஆகுறதுக்கும் அவாய்ட் மேக்கிங் மிஸ்டேக்ஸும் ஈஸி இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணுறான். இன்னொரு மான்ஸ்டர் பார்க்கும்போது அமைதியாக இருக்கணும்னு அவன் தனக்கு தானே சொல்லிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.